வணக்கம். வெல்கம் டு TLH குரோஷே தமிழ். இந்த வீடியோல நம்ம ஒரு கியூட்டான பப்பி கீ செயின் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் யூஸ் பண்ண yarn வந்து மீடியம் வெயிட். 2 ஷேட்ல ப்ரவுன் அப்புறம் ஒயிட். அப்புறம் பிளாக்ல வந்து எம்ப்ராய்டரி த்ரெட். இதுக்கு வேண்டிய ஹூக் சைஸ் வந்து 3 mm. அப்புறம் கண்ணுக்கு வேண்டி நான் வந்து 2 பிளாக் கலர் பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் இதே மாதிரி பீட்ஸ் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா கடையில் கிடைக்கிற டால் ஐஸும் யூஸ் பண்ணலாம். இது தவிர உங்களுக்கு ஒரு ஸ்டிச் மார்க்கரும் ஸ்டஃப் பண்ணுறதுக்கு காட்டனும் தேவைப்படும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மாதிரி முதல்ல ஒரு மேஜிக் ரிங் போட்டுக்கோங்க. மேஜிக் ரிங் போட்டுட்டு ஹூக்கை ரிங்குள்ளே இன்சர்ட் பண்ணி yarn இந்த பக்கம் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு செயின் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ இந்த ரிங்குக்குள்ளே 7 சிங்கிள் க்ரோஷேஸ் போட்டுக்கோங்க. 1 2 3 4 5 6 7. இப்போ இந்த yarnோட ஃப்ரீ எண்டை பிடிச்சி எடுத்தீங்கன்னா ரிங் வந்து மூடிக்கும். இது ஃபர்ஸ்ட் ரவுண்ட். இதில் நம்ம ஒரு ரவுண்டு கடைசிலையும் ஜாயின் பண்ண போகிறதில்ல. அதனால் இப்போ 2வது ரவுண்டு ஆரம்பிச்சிக்கலாம். இதில் வந்து ஒரு ஸ்டிச்லேயும் 2 சிங்கிள் க்ரோஷே போட போகிறோம். முதல் ஸ்டிச்சில் இப்போ 2 சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கிறேன். இப்போ நம்ம போட்டோம்ல அந்த முதல் சிங்கிள் க்ரோஷேயில் ஒரு ஸ்டிச் மார்க்கர் வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு தெரியும் இந்த ரவுண்ட் வந்து எங்கே பிகின் ஆகுதுன்னு. இப்போ மிச்சம் இருக்கிற 6 சிங்கிள் க்ரோஷேலையும் 2 சிங்கிள் க்ரோஷேஸ் போட்டுக்கோங்க. அதனால உங்களுக்கு இந்த ரவுண்டில் வந்து மொத்தம் 14 ஸ்டிச்சஸ் வரணும். ரெண்டாவது ரவுண்டு முடிஞ்சது. இப்போ அடுத்து 3வது ரவுண்டு ஆரம்பிக்கலாம். ஸ்டிச் மார்க்கர் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அந்த முதல் ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கோங்க. போட்டுட்டு திரும்ப ஸ்டிச் மார்க்கரை அங்கே வச்சுருங்க அந்த முதல் ஸ்டிச்சில். அடுத்த ஸ்டிச்சில் 2 சிங்கிள் க்ரோஷே போட போகிறோம். அடுத்த சிங்கிள் க்ரோஷேயில் ஒரு சிங்கிள் க்ரோஷே. அதுக்கு அடுத்த சிங்கிள் க்ரோஷேயில் 2 சிங்கிள் க்ரோஷே. இப்படியே கண்டினியூ பண்ணிட்டு வாங்க. 1 அப்புறம் 2 1 2 இந்த மாதிரி. இந்த ரவுண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 21 ஸ்டிச்சஸ் இருக்கும். இப்போ நம்ம அடுத்தது 4வது ரவுண்டு பார்க்கலாம். இதில் என்ன பண்ண போகிறோம்னா 2 ஸ்டிச்சில் சிங்கிள் க்ரோஷே போட போகிறோம். ஸோ முதல் ஸ்டிச்சில் சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு ஸ்டிச் மார்க்கர் வச்சுடுங்க. அடுத்ததுலேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷே. ஸோ 2 இதில் ஒரு சிங்கிள் க்ரோஷே. அதுக்கு அடுத்ததில் 2 சிங்கிள் க்ரோஷே. 1 1 2 இந்த மாதிரி. அடுத்த 2 சிங்கிள் க்ரோஷேயில் ஒரு ஸ்டிச்சு. அதுக்கு அடுத்ததில் 2. அப்புறம் 1 1 அடுத்ததில் 2. இதே மாதிரி இந்த ரவுண்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. 4வது ரவுண்டில் உங்களுக்கு 28 ஸ்டிச்சஸ் இருக்கணும். இனி அடுத்தது 5வது ரவுண்டு. இதில் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ண போகிறதில்ல. ஒரு ஸ்டிச்லேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கோங்க. 5வது ரவுண்ட்லேருந்து 11வது ரவுண்ட் வரைக்கும் இதே தான் நீங்கள் ரிப்பீட் பண்ண போகிறீங்க. ஒரு ஸ்டிச்லேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷே. அதனால் ஒரு ரவுண்ட்லேயும் உங்களுக்கு 28 ஸ்டிச்சஸ் தான் இருக்கும். இதே மாதிரி 11 ரவுண்ட் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க.
இப்ப நான் 11 ரவுண்டு முடிச்சுட்டேன். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11. இப்ப நம்ம அடுத்த ரவுண்டு ஆரம்பிக்கலாம். இது வந்து ரவுண்ட் 12. இதுல வந்து நம்ம ஸ்டிச்சஸ் டிக்ரீஸ் பண்ண போறோம். ஸோ முதல்ல என்ன பண்ணுங்க, ஹூக் இன்சர்ட் பண்ணி யான் இந்த பக்கம் எடுத்துக்கோங்க. அதே மாரி அடுத்த ஸ்டிச்லயும் ஹூக்க இன்சர்ட் பண்ணி யான் எடுத்துக்கோங்க. இப்போ 3 லூப் இருக்கும். யான் ஓவர் பண்ணி 3 லூப் வழியா எடுத்துருங்க. இப்போ 2 ஸ்டிச்சு சேர்ந்து 1 ஸ்டிச் ஆயிடுச்சு. இதுதான் சிங்கிள் க்ரோஷே 2 ஸ்டிச்சஸ் டுகெதர். இந்த மாரி நம்ம ரவுண்ட் ஃபுல்லா பண்ண போறோம். அடுத்த ஸ்டிச்ல ஹூக் இன்சர்ட் பண்ணி யான் எடுத்துக்கோங்க. அதே மாரி அதுக்கு அடுத்த ஸ்டிச்ல ஹூக் இன்சர்ட் பண்ணி யான் எடுத்துட்டு, யான் ஓவர் பண்ணி 3 லூப் வழியா எடுத்துக்கோங்க. இப்படியே இந்த ரவுண்ட் ஃபுல்லா பண்ணிட்டு வாங்க. அப்பனா இந்த ரவுண்ட்ல உங்களுக்கு மொத்தம் 14 ஸ்டிச்சஸ் வரணும். இப்போ சப்போஸ் நீங்க கண்ணுக்கு வந்து சேஃப்டி ஐஸ் யூஸ் பண்றீங்கன்னா, இப்போ அட்டாச் பண்ணலாம். மேலேருந்து ஒரு 7வது ரவுண்டுல அந்த டால் ஐஸ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 கண்ணுக்கும் நடுவுல ஒரு 4 ஸ்டிச் கேப் வர மாரி பார்த்துட்டு, மேலேருந்து 7வது ரவுண்டுல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்ல நீங்க பாசி வைக்கிறீங்கன்னா, கடைசியில வச்சுக்கலாம். இப்ப நீங்க அந்த 12வது ரவுண்டு வரைக்கும் முடிச்சதுக்கப்புறம், ஸ்டஃப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அந்த காட்டன் எடுத்து, உங்களால எவ்வளோ தூரம் ஃபில் பண்ண முடியுமோ, அவ்வளோ தூரம் ஃபில் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவு ஃபில் பண்ணதுக்கப்புறம், நம்ம அடுத்து இனி ஒரு ரவுண்ட்லயும் அ 12வது ரவுண்ட் பண்ணீங்கல்ல, அதே மாரியே டிக்ரீஸ் ரவுண்டு பண்ணுங்க. 12வது ரவுண்ட்ல உங்களுக்கு 14 ஸ்டிச்சஸ் இருந்தது. அதே மாரி இந்த ரவுண்ட்ல வந்து அது பாதியா குறைஞ்சு 7 ஸ்டிச் ஆயிடும். மறக்காம எல்லா ரவுண்டுலயும் ஃபர்ஸ்ட் ஸ்டிச்ல ஸ்டிச் மார்க்கர் வச்சுக்கோங்க. முடிச்சுட்டு இனி கொஞ்சம் ஸ்டஃப் பண்றதுக்கு இடம் இருந்தா ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. அப்புறம் யான கட் பண்ணிருங்க. கொஞ்சம் நீளமா த்ரெட் விட்டு கட் பண்ணிக்கோங்க. தைக்கிறதுக்கு வேண்டியிருக்கும். இப்போ அந்த ஸ்டிச் மார்க்கர எடுத்துருங்க. எடுத்துட்டு, அந்த யானோட ஃப்ரீ எண்ட ஒரு யான் நீடில்ல கோர்த்துக்கோங்க. அப்புறம் வந்துட்டு இந்த ஒரு ஸ்டிச்க்குள்ளேயும் அந்த நீடல விட்டு இந்த மாரி வீவ் இன் பண்ணிக்கோங்க. இப்படியே நல்லா கம்ப்ளீட்டா மூடுற வரைக்கும் பண்ணிக்கோங்க. அப்புறமா நீங்க அந்த ஊசிய வந்து அந்த தலையோட மேல பார்ட் வழியா எடுத்துருங்க. இப்ப நம்ம காது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு இன்னொரு ஷேட் ப்ரவுன் எடுத்துக்கோங்க. மேஜிக் ரிங் பண்ணிட்டு, ஹூக்க ரிங்குள்ள இன்சர்ட் பண்ணி யான் இந்த பக்கம் எடுத்து ஒரு செயின் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ரிங்குள்ள 6 சிங்கிள் குரோஷேஸ் போட்டுக்கோங்க. அப்புறம் இந்த ஃப்ரீயா இருக்கிற யானை பிடிச்சி இழுத்தீங்கன்னா ரிங் மூடிக்கும். இதுக்கப்புறம் வந்து நீங்க 5 ரவுண்டுக்கு ஒரு ஒரு சிங்கிள் குரோஷேலயும் ஒரு ஒரு சிங்கிள் குரோஷே போட்டுக்கோங்க. ஸோ இது வந்து 2வது ரவுண்டு. 2, 3, 4, 5 இது 4மே வந்து ஒரு ஒரு சிங்கிள் குரோஷேலயும் ஒரு ஒரு சிங்கிள் குரோஷே. ஸ்டிச் மார்க்கர் வச்சுக்கோங்க முதல் ஸ்டிச்ல.
இப்ப 5 ரவுண்டு முடிஞ்சது. அடுத்தது வந்து நம்ம இந்த ஓப்பனா இருக்கிறத வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். அதுக்கு வேண்டி இப்படி அமுக்கிட்டு, அத க்ளோஸ் பண்ற மாரி 2 சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கோங்க. 2 சைடு சேர்த்து வச்சு. அப்புறம் யான கட் பண்ணிடுங்க. கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு. இதே மாரி இன்னொரு காது பண்ணிக்கோங்க. இப்போ ஒயிட் எடுத்துக்கோங்க வாய் பண்றதுக்கு. முதல்ல ஒரு ஸ்லிப் நாட் போட்டுட்டு 4 செயின் போட்டுக்கோங்க. இப்போ ஹூக்லேருந்து 2வது செயின்லயும், 3வது செயின்லயும் ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கோங்க. கடைசி செயின்ல 3 சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கோங்க. இப்போ அந்த செயின்ஸோட ஆப்போசிட் சைட்ல வந்துட்டோம். அடுத்த செயின்ல ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கோங்க. அதுக்கு அடுத்ததுல 2 சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கோங்க. இப்போ வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு நான் யானை கட் பண்ணிக்கிறேன். அந்த லூப் அப்படியே எடுத்துருங்க. இத வந்து ஸ்டிச்சோட ஜாயின் பண்ணணும். இப்ப நம்ம காத அட்டாச் பண்ணிடலாம். டாப்ல இருந்து 3வது ரவுண்டுக்கும், 4வது ரவுண்டுக்கும் நடுவுல இந்த காத அட்டாச் பண்ணிடலாம். இதே மாரி இன்னொரு காதையும் ஆப்போசிட் சைட்ல அட்டாச் பண்ணிக்கோங்க. அப்புறமா அதோட மவுத் பார்ட்ட அட்டாச் பண்ணிக்கோங்க. அந்த 2 காதுக்கும் நடுவுல. மேலேருந்து 7வது ரவுண்ட் கிட்ட நம்ம கண்ணு வைக்க போறோம். ஸோ, அதுக்கு கீழ வர மாரி பார்த்து அட்டாச் பண்ணிக்கோங்க. இது வந்து நீங்க இத தைக்கிறதுக்கு முன்னால பிளாக் எம்ப்ராய்டரி த்ரெட் வச்சு ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல இதில தச்சுக்கோங்க. இந்த ஒயிட் பேட்ச்ல தச்சுட்டு, அதுக்கப்புறமா நீங்க இத அட்டாச் பண்ணிக்கோங்க. நான் மறந்துட்டேன். அதனால இப்ப தைக்கிறேன். இது நீங்க முதல்லயே தச்சிருந்தீங்கன்னா, உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அப்புறம் வந்து நீங்க அதுக்கு மேல இந்த மாரி 2 பக்கமும் கண்ணு வச்சு தச்சிடலாம். தச்சுட்டு மேல வந்து நீங்க கீ செயின் அட்டாச் பண்ணிக்கோங்க.